வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து 2026 டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இந்த ராசியை பற்றி கொடுத்துருக்கோம், நட்சத்திரத்தை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு அஸ்ட்ராலஜராக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நான் பண்ண போகிறேன். நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா என்னோட இன்றைக்கி இணைகிறாங்க. ஸோ நம்மளோட இன்றைக்கி ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் அவங்களோட நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம், வணக்கம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீட்டெயில் ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். சிம்ம ராசி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிம்ம ராசியை சேர்ந்த நீங்கள் ஆண் பெண் யாரானா இருங்க, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இந்த அஷ்டம சனி பற்றி நான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் நான் பார்த்தேன். அஷ்டம சனி வந்து தேராதா, எப்போ மாறும், எப்போ சரியாகும், ஒரே ப்ரெஷராக இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு டென்ஷன் இருக்குது, வயிற்றில் புளியை கரைக்குது. அஷ்டம சனி எதாவது பண்ணுமா, குழியில் திருடுமான்னு நினைக்கிறாங்க. பட் நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்க விரும்புகிறேன். வாட் இஸ் அஷ்டம சனி? பொதுவாக சூரியனுடைய ராசிக்கு சனி வந்து ஒரு நல்லது செய்கிற நண்பன் அல்ல. உங்களுக்கு எதிராளின்னு நினச்சிங்களேன், எனிமி. எனிமி வந்து வாழ்க்கையில் வந்து இருந்தால் தான் உங்களோட பலமும் உங்களுடைய சக்தியும் உங்களுடைய பவர், உங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் நிரூபிக்க முடியும். அந்த மாதிரி சனி வந்து உங்களுக்கு எதிராளியாக இருக்கிற சனி 8ஆம் இடத்துல போய் உங்களுக்கு வந்து கட்டம் கட்டுறாரு. 8ஆம் இடம்னா உங்களுக்கு செக் வைக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ இப்போ அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஜாபில், ஃபேமிலியில், ஹெல்த்தில், ட்ராவல் பிளானில், எஜுகேஷன், லவ், ரிலேஷன்ஷிப், இது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு செக்கை வந்து வச்சு உங்களை சோதிக்க ரெடி பண்ணி இருக்கார். நீங்கள் சூரியனுடைய ராசி, அவர் தான் லார்ட் ஆஃப் லைட்டு, பிரைட்னஸ். புத்தியால் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்ன்றது தான் நான் சொல்கிறேன். தகரத்தை யாரும் சோதிக்க மாட்டாங்க. பார்த்தோன்னே இது தகரம், இரும்பு, அது அவ்வளோதான். ஆனால் தங்கம்னு ஒன்று சொல்லும் போது டவுட் படுவாங்க, உண்மையிலேயே தங்கமா இல்லை தகரமா தேய்ச்சி பார்ப்பாங்க. இல்லை டெஸ்டிங் லேபு கொண்டு போய் அதுக்கு கெமிக்கல்ஸை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, தகரமா தங்கமா. நீங்கள் தங்கம் நிரூபிக்கணும்னா சோதனைக்கு உட்படுவீங்க, சோதனை ஜெயிச்சு வரணும். நீங்கள் தங்கம் இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய. நான் சொல்கிறேன், சூரியனுடைய ராசி ஒரு தங்கமானவங்க. அந்த சோதனை நெருங்கியிருக்கு. அஷ்டம சனி அதுதான் 2026. பர்டிகுலராக ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி போகும்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஒரு குழப்பம் இருக்குது. சில பேருக்கு வருமானம் வருது பத்தலை, சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ, அது போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்னோட ஒரு கேள்வியாக, 2026 சிம்மத்துக்கு ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனில் சேஞ்சஸ் வருமா? கண்டிப்பாக அவங்க சேஞ்சஸ் பண்ணலாமா? அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்குமா? இல்லை இருக்கிற வேலையை அவங்க காப்பாற்றிக்கிட்டா நல்லதா? இல்லை வேலை இல்லாமல் தான் கஷ்டப்படுவாங்களா வேலை இல்லாதவங்க? இதுக்கு எனக்கு ஒரு கிளாரிட்டி நீங்கள் கொடுங்க. அதாவது சிம்ம ராசிக்கு இந்த 2026 கரியர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் வந்தாலும் மாறாமல் அந்த பதவியை இப்போ வச்சுக்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது சிறப்பு. ஏன்னா அஷ்டமத்தில் சனி உட்கார்ந்துருக்கு. தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும், அவமானங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எது நடந்தாலும் காது கேட்கல, நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு அவங்க இருந்தாங்கன்னா இந்த வருஷம் அவங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம். இந்த பிரச்சனை இருக்கக்கூடியதெல்லாம் கடந்துட்டு செப்டம்பர், அக்டோபருக்கு மேலே சில பிளானட்டரி பொசிஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபேவரபிள். ஏன்னா ஆவணி மாதத்தில் ராசிநாதனே உள்ளே வந்து ஆட்சி ஆகிடுவார். அப்போ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கெரியரில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க செல்ஃபிஷ்னஸோடு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தாலே போதும், ஹெல்ப் பண்ணுற, நான் சொல்கிறத செய், இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இந்த காலகட்டத்துக்கு 2026 தேவையில்லாத பிரச்சனைகள் தான். ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா, வேலை மாறலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. இருக்கிற வேலையை வாயை மூடிட்டு தக்க வச்சுக்கிறது இந்த வருஷம் சிறப்பை ஏற்படுத்தும். ஈகோ இல்லாமல் இருக்க சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா அவங்களோட ஈகோ நேர்மையாக தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு ஈகோ வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அதிகாரம் மாதிரி தெரியும். அதை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த அஷ்டம சனி, ஏதாவது மேஷ ராசிக்கு வந்து இந்த 7 சனி எவ்வளோ பேசுகிறாங்களோ, இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அதுக்கு மேலே ஓவராக பேசுகிறாங்க. அப்போது இவங்களுடைய ஹெல்த் வைஸ் வந்து சிம்ம ராசிக்கு ரொம்ப பாதிக்கப்படுமா? ஹெல்த் வைஸில் இவங்க எந்த மாதிரியான கான்ஷியஸ் இருக்கணும்? டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை,
நீங்கள் அப்படியே இந்த பாஸ்டில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்தது. நாங்கள் சொன்னோம் இந்த கல்யாணம் பண்ணுறவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க, ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு முன்னாடி மிதுனத்துக்கு நடந்தது. அப்போ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. இப்போ சிம்மத்துக்கு ஒரு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, 8th ஹவுஸில் சாட்டன். ட்ராவல் பண்ணுறீங்களா சேஃபாக இருங்க. 2 வீலர் ஓட்டுறீங்களா ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷூஸ் போட்டுங்க. சில பேர் நீ கார்டு கூட போட்டுங்க, தப்பு இல்லை. ஏன்னா உங்களை நீங்கள் பாதுகாக்கிறது முக்கியம். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. 8th ஹவுஸில் சனினா நீங்கள் நல்லா டிரைவ் பண்ணலாம், ஸ்கில்டு டிரைவராக இருக்கலாம். பட் எல்லாரும் கரெக்டாக இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. நேரம் அந்த மாதிரி இருக்குது. ஒரு படிக்கட்டு இறங்குறீங்க, ஏறுறீங்க, ஒரு ஒரு தண்ணியில் குளிக்கிறீங்க, எதுலேயுமே ஒரு கவனமாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று, இந்த 8th ஹவுஸில் சனி இருக்கிறதுனால, அஷ்டம சனி இருக்கிறதுனால பொதுவாகவே நோய் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஒரு டிசிப்ளினாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, மெடிசன், அப்போது நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா கூட நல்ல உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியனுடைய ஆலோசனையோடு அதை பண்ணுங்கள். சடனாக ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, சடனாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, சடனாக ஒரு ஹெல்த்துக்கு ஒரு ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா சிந்திச்சு செய்யுங்க. அதுதான் கவனமாக இருக்க வேண்டிய ஏரியா. அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பை டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஹை டைவிங் பண்ணுறது, ட்ரக்கிங் போகிறது, இல்லைனா பீச்சில் போய் திடீர்னு இப்போ தான் குளிப்பாங்க. ஏன்னா அந்த அந்த நேரத்தில் அந்த மாதிரி தோணும். அப்புறம் சாப்பிட்ற உணவு பழக்க முறை இதையும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா அஷ்டம சனியில் ஆரோக்கியம் தப்பிக்கலாம். பட் நான் ஒரு ரெமிடியாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, 8th ஹவுஸில் சனி வந்ததுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹனுமான் வழிபாடு அவங்க செய்யும் பொழுது அந்த சனி கொடுக்கக்கூடிய தாக்கம் பர்டிகுலராக ஹெல்த்துக்கு அவங்களுக்கு ஒரு தேக புஷ்டி, பலம், தைரியம் இதெல்லாம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி என்ன தான் ஹெல்த்தை காப்பாற்றினாலும் அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை, திருமணம் செய்யறதுக்கு இது ஒரு சரியான காலமாக இருக்குமா? ஏன்னா 8ஆம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம். அங்கே போய் சனி உட்காந்துருக்காரு. அந்த 8ஆம் இடம் தான் ஒரு ஆண் பெண்ணுடைய ஒரு பர்சனல் லைஃப், இன்டிமிசி. அப்போ அந்த இடத்துல சனி வந்து அவங்கள நிம்மதியாக, பரஸ்பரமாக, சந்தோஷமாக வாழ விடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை தெளிவாக விளக்கம் கொடுத்துருங்க. ஸோ 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது, ஓகே. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய, லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. எவ்வளோதான் அந்யோன்யமான தம்பதியராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள டிஸ்டர்பன்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆண்டு. ஸோ ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு மேலே என்னென்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தி தரும். ஸோ எந்த ஒரு இதுலேயுமே ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக ஏற்றுக்கிட்டீங்க, காலையில் போனால் ஈவினிங் வரும், ஒரு 1 hour நைட்டு தான் ஒய்ஃபை பார்க்குறோம், இல்லை ஹஸ்பண்டை பார்க்குறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்டங்கள். அதில் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, வெளிநாட்டுக்கு போயிடுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் சனியும் சரி எதுவும் சரி பாதிப்புகள் குறைவு தான். ஏன்னா பார்க்குறது ரொம்ப ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண தான் போகிறாங்க. கொஞ்சம் இப்போ நம்மளோட வீடியோஸ் ஃபஸ்ட்டே பார்த்துட்டாலும் சரி, இல்லை அவங்களே ஒரு குடும்ப அஸ்ட்ராலஜரை பார்த்துட்டாலும் சரி, எந்தெந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இந்த அனுமருடைய வழிபாடுகளை எடுத்துக்கிட்டாலும் சரி நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கும். அதே போல் ஃபஸ்ட்டு விஷயம் குருபலமும் இல்லை. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கணவன் மனைவி பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது வாய்ப்பு. அவங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் ப்ளஸ் அவங்க ஹாரோஸ்கோப்பில் இந்த ராகு தசையோ சனி தசையோ நடந்துச்சுனாக்கா தற்காலிகமான ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சு அதனால் ஏதாவது மனவலி வருமா இந்த வருஷம் 8th சனி? என்ன நினைக்கிறீங்க? அதாவது லவ் சொல்லக்கூடிய பாவமை விட காதல் வாழ்க்கையில் அதிக பிரேக்கப் சந்திக்கக்கூடியவங்க அப்படின்னா சிம்மராசி தான் இந்த வருஷம். அதே போல் காதலிச்சு திருமணம் செஞ்சவங்க மனசு ரீதியாக லவ் பண்ணும்போது இப்படி இல்லையே, இப்போ ஏன் இவ்வளோ பஞ்சாயத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஸ்ட்ரெஸ்ஸில் விழக்கூடியவங்களும் சிம்மராசி தான். அப்போ என்ன செய்யலாம்? கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகலாம், இல்லையா உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாம். பிரேக்கப்பை நினச்சி அதிலே மூழ்கி போகாமல் அடுத்து என்ன செய்யலாம், லைஃப்பில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம், அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறது சிறப்பாகும். விட்டதை விடுங்க, வரணும்னா கண்டிப்பாக வரும். ஏன் அதையே நினச்சி உட்காந்து புலம்பிட்டு இருக்கணும்? அதை தூக்கி போட்டுட்டு இப்போ உள்ள வாழ்க்கை முறைக்கு பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சொரணையே இல்லாமல் இருக்கணுன்றாங்க. அதே போல் இந்த சிம்மராசி சார் நிறைய பேர் பேசிட்டோம். இல்லற வாழ்க்கை பார்த்துட்டிங்க, லவ் இதுவும் பார்த்தாச்சு, கெரியரும் பார்த்தாச்சு. முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியம். ஆரோக்கியம் இது சிம்மராசிக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கு இந்த ஆரோக்கியமும் சரி. ஏன்னா இப்போ உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 10 வயசு குழந்தைக்கும் ஹெல்த் ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து எல்லாமே இருக்குது, 80 வயசுக்கும் இருக்குது.
இதில் இந்த சிம்ம ராசி எந்த உடல் உறுப்பை ரொம்ப அதிகமாக பார்த்துக்கணும், எதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்? பேசிக்காகவே வந்து சிம்மம் வந்து ஒரு எனர்ஜி. ஏன்னா சூரியனுடைய ஒளி, லைட்டு. சூரியன் நல்லா இருந்தால் தான் விட்டமின் டி. எல்லா விட்டமினும் சூரியன்லேருந்து தான் கிடைக்கும். இந்த வருஷம் வந்து 8th ஹவுஸில் சனி இருக்குன்னு சொன்னோம்னா டைஜஸ்டிவ் ரூட்ஸ் தான் பெரிய பாதிப்பு. எலும்பு நரம்பு ஜாயின்ஸு, எலும்பு நரம்பு ஜாயின்ஸு, டைஜஸ்டிவ் ரூட்ஸு, கண்கள். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே கேது இருக்குது. முதல் வீட்டில் வந்து கேது இருக்குன்னு சொன்னோம்னா தலை, மூக்கு, காது, கண்கள், பல்லு பிரச்சனை கொடுக்கறது. அப்புறம் இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப 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 குறைஞ்சபட்சம் எடுத்தால் கூட ஒரு 3 நாளாவது காலை நொண்ட வைக்கும். கால் தாங்கி தாங்கி காலில் இடிச்சுக்கிட்டேன், நகம் லைட்டாக அப்படி பேர்ந்துருச்சு, கால் சுளிக்கிருச்சு. கொஞ்சம் அதிகபட்சமாக சில பேர் பார்த்தீங்கன்னா காலில் தான் கரெக்டாக கட்டு போட்டுக்கிட்டு நோண்டி நோண்டி நடக்கிற மாதிரி சூழ்நிலையை கொண்டு வரும். ஆரோக்கியத்தில் அதனால தான் நான் ட்ரைவ் பண்ணும்போதும் சொல்கிறேன், ட்ரக்கிங் போகும்போதும் சொன்னேன், மெயினாக குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மம் இந்த 2026 வருஷம் கூடுதல் விழிப்புணர்வு, கூடுதல் கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு அதில் சில சந்தேகங்கள் இன்னும் இருக்குது. அது என்னென்னா, என்னை நிறைய பேர் கேட்டாங்க, சிம்மராசி ராகுவும் சரியில்லை, கேதுவும் சரியில்லைன்னு சொல்கிறீங்க, சனியும் இந்த ஏதோ 8ல் இருக்குது, குருலாம் காப்பாற்ற மாட்டாரா, அப்போ எங்களுக்கு குருவால் யூஸே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் என்னை வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், அது ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் உங்களுக்கு பண வரவு, வாழ்க்கையை நடத்துறதுக்கு இருக்கும். பட் பர்டிகுலராக பின் பாயிண்ட் பண்ணி எதையாவது சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இப்போ என்னென்னா பேரண்ட்ஸுக்கெலாம் ஒரு பயம் வந்துருச்சு. பையன் சிம்மராசி, பொண்ணு சிம்மராசி, படிப்பு எப்படி இருக்கும், எக்ஸாம் கிளியர் ஆவாங்களா, ஒரே பயந்துகிட்டே இருக்காங்க, அப்பப்போ ஹெல்த் இப்போ தான் பாதிக்குது, இவங்க கரெக்டாக கிளியர் பண்ணி வந்துருவாங்களா, இல்லை தடையை சந்திப்பாங்களான்னு ஒரு பயம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாணவர்கள் நல்லபடியாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி வந்துருவாங்களா? அவங்களுக்கு ஏதாவது தடயங்கள் இருக்கா? அந்த தடங்களை நீக்கிறதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? கண்டிப்பாக படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குருவோட ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் சின்ன ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறபடி பேரண்ட்ஸோட ஸ்பீச்சோ சூப்பராக வந்துடுவாங்க. இந்த படிப்பில் வந்து இன்னும் சிறப்பாக, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களும் சரி, நிறைய பேர் என் பையன் சிம்மராசியாக இருக்காங்க, எழுதிடுவானா வந்துடுவானா இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆனாலும் இந்த குருவுடைய ஆஸ்பெக்ட் இந்த குருவுடைய ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு போட்டி தேர்வை சந்தித்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்க அந்த படிப்பில் வந்து இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடுகள், மௌனமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அங்கே போய் ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸேஷனாக உட்காந்துட்டு வரும்போது இவங்களுக்கு அந்த படிப்பில் இருக்கக்கூடிய ஞானம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நான் போய் விளக்கேற்றுறேன் அதெல்லாம் 2வது விஷயம். அங்கே போய் அந்த பையன் ஒரு 2 நிமிஷம் உட்காரணும், அவர் முன்னாடி சம்பளங்கால் போட்டு உட்காந்துட்டு அந்த மெடிடேஷன் பண்ணாலும் சரி, இல்லை மௌனமாக உட்கார்ந்தாலும் சரி, அந்த அறிவு ஞானத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அந்த குழப்பங்கள், ஏன்னா ராசியில் கேது இருக்குது, நிறைய குழப்பம் இருக்கும், எழுதின ஆன்சரே கரெக்டான ஒரு 10 நிமிஷம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழப்பங்கள்லேருந்து தீர்வு கொடுத்து நல்ல ஒரு கல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நிறைய பேரோட கொஸ்டின்ஸ், கல்யாணம் ஆகுமா சிம்மராசிக்கு இந்த வருஷம்? ஆகாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதுடைய ஒரு நோக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஒரு பெண் தன்னுடைய அந்த ஒரு அன்பு, ஒரு பாசம், புரிதல், வாழ்க்கையை பற்றின ஒரு துவக்கம், இதோடைய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் இன்டிமெசி, இதெல்லாம் டெவலப்மெண்ட். அடுத்தடுத்த ஒரு ஃபேமிலி. 8ல் சனி, 7ல் ராகு, ஜென்மத்தில் கேது, மனதளவில் ரெடியாக இல்லை, வரக்கூடிய கூட்டாளினா பார்ட்னர், இவங்களுக்கு பொருந்தலை இல்லை பிடிக்கல, 8th ஹவுஸில் சனி, சரி அப்படியே அதை அட்ஜஸ்ட் பண்ணால் கூட அந்த வாழ்க்கையை நடத்த சனி விடலை. எந்த ஆஸ்பெக்டில் நான் வந்து கல்யாணம் நடக்கும் இல்லை கல்யாணம் பண்ணுங்கன்னு என்னால் சொல்ல முடியல. பட் சப்ஜெக்ட் டு அவங்களுடைய லக்னமும் தசாபுத்தியும் நல்லா இருந்தால் இந்த சிம்ம ராசிக்கு சில பரிகாரங்களை பண்ணிவிட்டு அவங்க கல்யாணம் பண்ணலாம். பொதுவாக என்னுடைய கருத்து 2026 சிம்மம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க, ஒரு விழிப்புணர்வோட பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஆலோசனை பண்ணி செய்யுங்க, நிதானத்தை இழக்காதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு வருஷத்துக்குண்டான 2026க்குண்டான ஒரு பொதுவான பலனை டீட்டெயிலாக நம்ம வந்து அதை பிரித்து கிளியராக பேசணும். இது வந்து இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம், அதில் வந்து உங்களுடைய லக்னம், நான் எப்பவுமே சொல்கிறது தான், இப்போ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லக்னம், அதோட தசா, அதோடைய புக்தி,
லக்னம் என்பது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டது, உங்கள் விதி எப்படி பயணம் பண்ணுது. இப்போ ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய ஆசைகள். உங்களுடைய தசா புக்தி என்ன, உங்கள் தசா அப்படிங்கிறது உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிரகம், பர்டிகுலர் பிளானட். அது எப்படி உங்கள் உடல் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, உங்கள் உடல் எப்படி அசைய போகுது. புக்தி என்பது அதில் உங்கள் புக்தி என்ன சொல்லும், அது என்ன செய்யும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்லாம் வந்து ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை எல்லா முறையும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். www.lifehoroscope.in இல்லைனா லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கனாலே என்னோடய வெப்சைட் வந்துடும். நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நியூமராலஜி சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாஸ்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், கன்சல்டேஷன் என்கிட்ட பேசணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும், அதுலேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்படுத்த ஆஸ்ட்ராலஜி நாலேஜுக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நான் பர்சனலாக ஒரு ஆஸ்ட்ராலஜியில் வந்து வந்ததுனால சொல்கிறேன், இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும். அதுதான் ஆஸ்ட்ராலஜி. அதோடைய அட்வான்டேஜ் அதுதான். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் என்னோட இணைஞ்ச அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறோம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். நன்றி.